பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஏய் அனிதா, வெளியில வாடி. அட அர்ஜுன், வாட் a surprise! நீ என்ன தேடி வந்திருக்க? anyhow வெல்கம் அர்ஜுன், வெல்கம். என்ன அர்ஜுன், ஒரே சூடா இருக்க மாதிரி தெரியுது. நீ விடுற மூச்சு காத்தி இன்னைக்கு எரிச்சிடும் போல இருக்கே, அந்த அளவுக்கு சூடா இருக்க. என்னாச்சு அர்ஜுன்? ஓ, கேள்விப்பட்டேன். உனக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவ பேர் என்ன? வைஷ்ணவிக்கு அவளுக்கும் ஏதோ பிரச்சனையாமே. நீ ஏதோ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போற அப்படி எப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன அர்ஜுன், அப்படியா? அர்ஜுன், நான் ஒன்று சொல்லவா, நீ எடுத்திருக்க டிசிஷன் ரொம்ப கரெக்டான டிசிஷன் அர்ஜுன். ஏன்னா அவ பணத்துக்காக தான் அர்ஜுன் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சிருந்திருப்பா. அதனால நீ எடுத்திருக்க டிசிஷன் கரெக்ட் தான் அர்ஜுன். அர்ஜுன் வாய முடு, வந்துட்டா பெரிய இவ மாதிரி சொல்றதுக்கு. என்னடி எல்லாரும் கீழ்த்தனமா ஒன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டியாஹா? அதுவும் என் வயசு பணத்துக்காக என்ன லவ் பண்ணிருப்பான்னு அத நீ சொல்றியாஹா? ஏண்டி, இந்த உலகத்திலே கேடு கெட்ட கேவலமான ஒரு ஜென்மனா அது நீ மட்டும் தாண்டி. வாட் அர்ஜுன், மைண்ட் ஒரு வேர்ட்ஸ். அடச்சே, வாய முடு. என்னடி மைண்ட் ஒரு வேர்ட்ஸ் டேஷ் வேர்ட்ஸ்னா? அப்படி தாண்டி அப்படிதான் பேசுவேன். சொன்ன மாதிரி கேடு கட்ட ஜென்மத்துக்கிட்ட எல்லாம் இப்படி தாண்டி நான் பேசியிருந்திருக்கணும். கேண்டி, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீலாம் ஒரு பொண்ணா? சத்தியமா உன்ன பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுதுடி. எவ்வளவு கீழ்த்தரமா, எவ்வளவு கேவலமா, இந்த உலகத்திலே எவ்வளவு மட்டமான ஒரு செயலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டமான ஒரு செயலை நீ பண்ணிருக்கடி. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கேவலம் என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பண்ணின எல்லாத்தையும் நீ பண்ணினன்னு சொல்லி நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமா இருக்குடி. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? ஹே, என்ன நானும் பார்த்துட்டே இருந்தா ஒரு இஷ்டத்துக்கு பேசிட்டே போறேன். நான் வந்து உங்ககிட்ட சொன்னனா? நான் தான் இதெல்லாம் உங்ககிட்ட பண்ணனே. நீயா வந்து கேட்ட, நானும் அஃப்கோர்ஸ் எங்க பிளானுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னு ஹூன்னு சொன்னேன். நீ நம்பினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தான் முட்டாள். ஆமாண்டி, ஆமா, நான் முட்டாள் தாண்டி. ஏன்னா பயிர மாதிரி ஒரு பொண்ணு என்னையே சுத்தி நான் மட்டும்தான் அவன் உலகம்னு எனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையுமே எனக்காக பார்த்து பண்ணி நான் அத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காடி. அவளை விட்டுட்டு பொண்ண மாதிரி கேடு கெட்டவ ஒருத்திய நான் லவ் பண்ணல. நான் முட்டாள் தாண்டி, முட்டாள் தான். எப்படியோ நாங்க பிளான் பண்ணபடி உன்னை லவ் பண்ண வச்சு எமோஷனல்ல விளையாண்டு காலம் ஃபுல்லா உனக்கு காயத்தை கொடுக்கணும்னு நினைச்சோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் அதை பண்ணியும் முடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ வரைக்கும் உன் மனசுல நான் கொடுத்த காயம் ஆறாம அப்படியே தானே அர்ஜுன் இருக்கு. அர்ஜுன், அடச்சே, வாய மூடுறி. உனக்கு நல்லா தெரியும் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை நீ இதெல்லாம் எனக்காக இப்படிலாம் பார்த்து பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை. இத்தனை மாசமா எனக்காக பண்ணினது நீதானா? நான் யாருன்னு தெரியாம எத்தனை நாள் தேடி இருக்கேன்னு தெரியுமா? அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கேன்டி உங்ககிட்ட. நீ கொஞ்சம் கூட வாய் கூசாம அது நான் தானே சொல்லியிருக்கேன். நான் ஒரு உண்மையை சொல்லவா? நான் லவ் பண்ணது எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணினாங்கல்ல, அவங்கள தாண்டி. நீ வாயாலேயே அது நான் தானே சொன்னேன். எனக்கு உண்மையில சத்தியமா ஃபீலிங்ஸ் ஒன்று வரவே இல்லை. இருந்தாலும் எனக்காக எல்லா விஷயத்தையும் நீ பார்த்து பண்ணிருக்கங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் தாண்டி உனக்கு நான் ஓகேவே சொன்னேன். அண்ட் நீ சொன்ன மாதிரி இவ்வளவு வருஷமும் நீ கொடுத்த காயத்திலேருந்து வெளியில வராம தாண்டி நான் இருந்தேன். ஏன்னா நீ என்ன வேணும்னா ஏமாத்தணுங்கிறதுக்காக லவ் பண்ணியிருந்திருக்கலாண்டி. ஆனா நான் உன்னை லவ் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எனக்காக ஒரு பொண்ணு டெய்லியும் எனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்காக எல்லாத்தையும் பண்றாளே, அவ எப்படி நமக்கு துரோகம் பண்ணியிருக்கா அப்படிங்கறதுனாலதான் மட்டும் தாண்டி நீ கொடுத்த காயம் எனக்கு மனசுல இருந்துச்சு. ஆனா எப்போ இந்த விஷயம் எதுவுமே நீ பண்ணலன்னு தெரிஞ்சதோ அப்பவே உன் காதல், உன் நினைப்பு எல்லாத்தையுமே தூக்கி நான் குப்பையில போட்டுட்டேன்டி. இப்போதைக்கு எனக்கு நீ குப்பை தொட்டிக்கு சமண்டி. அப்படியா? அப்போ உனக்காக அது எல்லாத்தையும் பார்த்து பண்ணினது யார் அர்ஜுன்? அது யாருன்னு சொன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இருந்தாலும்
ஒரு பொண்ணால ஒரு பையனை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா? லவ்னா என்ன அப்படின்னு பொண்ணா மாதிரி ஜென்மங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே அது யாருன்னு நான் சொல்லுவேன்டி. சின்னடி அப்படி பாக்குற? எனக்காக காலேஜ் டேஸ்ல எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணினதெல்லாம் யாருன்னு தெரியுமா? என் வைஷு, என் வைஷ்ணவிடி. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் தேவதை, என் வைஷ்ணவிடி. வாட்? அவளா? ஹே பொண்ண, அவளும் முட்டாளாதான் ஆக்க போறா. என்ன, அன்னைக்கு நான் பண்ணினதை இன்னைக்கு அவ பண்ண போறா, அவ்வளவுதான். அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து கேட்ட இதெல்லாம் நீ தான் பண்ணினியான்னு, அதே மாதிரி அவகிட்ட போய் கேட்டிருப்பா. அவ ஆமான்னு சொல்லியிருப்பா. எனக்கு அவளுக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்ல அர்ஜுன். அடச்சே, வாய மூடி. என்ன சொன்ன நீ பண்ணினதுதான் அவளும் பண்ண போறாளா? ஏய், சொன்ன மாதிரி பொருத்தி கூட என் வைஷுவை கம்பேர் பண்றதே அசிங்கமான விஷயம்டி. ஏன்னா என் வைஷு கோவில் கோபுரத்துல உள்ள கலசம் மாதிரிடி. அவ்வளவு புனிதமானவடி அவளும் அவ காதலும். ஆனா நீ ரோட்ல போற நாய் மாதிரிடி, அதுவும் செச்சக்கல நாயிடி நீனு. அதனால எப்பவுமே உன்னையும் என் வைஷுவையும் நான் கம்பேர் பண்ண மாட்டேன்டி. அர்ஜுன், லிமிட்டை தாண்டி பேசிக்கிட்டே போற, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்லுங்க, மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியில போ. அடச்சை, நிறுத்துடி. நான் ஏதோ உன் வீட்டுக்கு ஆசைப்பட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க நிக்கிற ஒரு நிமிஷமும் எனக்கு பாவம் தாண்டி வந்து சேரும். ஏன்னா சொன்ன மாதிரி கேடு கெட்ட ஜென்மத்தோட வீட்டுல நான் வந்து நிக்கிறேன்ல. இருந்தாலும் நான் இதுக்காக மட்டும் வரலடி, இன்னொரு விஷயமும் இருக்கு, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். வாட்? என்ன சொல்ற நீ? புரியல, ஒரு நிமிஷம் இரு. டேய் வாடா இங்க. தினேஷ்? என்ன அனிதா மேடம் அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறீங்க? ஆமா அனிதா மேடம், தினேஷ் தான். நீங்க யாருக்கிட்ட பணத்தை கொடுத்து என்கிட்ட வேற மாதிரி சொல்ல சொன்னீங்களோ அதே தினேஷ் தான் அனிதா மேடம். என்ன பேசுற நீ? தினேஷ் நம்ம கூட படிச்சான், அதனால நான் தினேஷான்னு கேட்டேன். நீ என்ன நம்ம சொல்லிட்டு இருக்க? அடச்சி, வாய மூடி. எனக்கு எல்லாமே தெரியும். நீ தினேஷ் கிட்ட பணம் கொடுத்ததும் தெரியும். தினேஷ் அவன் தங்கச்சி ஆக்சிடென்ட்னாலதான் கோமால இருக்காங்கிறது என்கிட்ட மறைச்சி அது வேற பிரச்சனை மாதிரி நீ திருச்சி சொல்லி அவன்கிட்ட சொல்ல சொன்னதும் எனக்கு தெரியும்டி. என்ன நீ படிக்க என்னென்னமோ ஒளிட்டு இருக்கா? தினேஷ், நானா உங்ககிட்ட அப்படிலாம் சொல்ல சொன்னா? இவங்கிட்ட சொல்ல தினேஷ். நான் எப்போ உங்ககிட்ட அப்படிலாம் சொன்னேன்? ஸ்டாப் இட் அனிதா. உங்ககிட்ட நான் அன்னைக்கே கேட்டேன், அர்ஜுன் கிட்ட நான் எதுக்காக இப்படி எல்லாம் போய் சொல்லணும், என் தங்கச்சி ஆக்சிடென்ட்ல தானே கோமால இருக்கான்னு. ஆனா நீ என்ன அனிதா என்கிட்ட சொன்ன? அதெல்லாம் அப்படிதான், நீ போன் சொல்லி தானே என்ன அனுப்பி வச்ச. ஆனா இப்பதான் எனக்கு புரிஞ்சது நீ எதுக்காக அர்ஜுன் கிட்ட அந்த மாதிரி என்ன சொல்ல சொன்னேன்னு. சத்தியமா இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாவத்தை நான் பண்ணி இருந்திருக்கவே மாட்டேன் அனிதா. இங்க பாரு அனிதா, நீ அனுப்புன காசை திரும்பி நான் உன் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பி வச்சிட்டேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையை மறுபடியும் பண்ணாத அனிதா. பாய் பாய்டா அர்ஜுன். அப்புறம் ஒன்ஸ் அகெயின் ஐம் சோ சாரிடா. எனக்கு உண்மையாவே எனக்கு தெரியாதுடா அவ இதுக்காக தான் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேச சொன்னான்னு. சாரிடா அர்ஜுன், சாரி ரொம்ப. இங்க பாரு தினேஷ், சாரி என்ன சொன்னாலும் பணத்துக்காக எல்லாத்தையும் பண்ணாத தினேஷ். அதுதான் உன் லைஃபுக்கு ரொம்ப நல்லது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிடா அர்ஜுன், பாய்டா, நான் கிளம்புறேன். தினேஷ் கிட்ட நம்ம பணத்தை கொடுத்து அப்படிலாம் பேச சொன்னது இந்த அர்ஜுனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இவன் எப்படி தினேஷை பார்த்து இந்த விஷயம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான்? ஒண்ணுமே புரியலையே. என்ன இப்படி ஒரு கேடு கெட்ட விஷயத்த பண்ணிருக்கோமே, இது எப்படி இவனுக்கு தெரிய வந்திருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கியா நீ? ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு நம்ம தலைவர் டைலாக் ஒன்று சொல்லுவார்ல, அது கரெக்ட் தாண்டி. ஏன்னா என்ன ஆண்டவன் நிறைய சோதிச்சிட்டாரு, ஆனா என்ன கைவிடவே இல்லை. ஏன்னா எனக்கான காதல் நான் உன்கிட்ட இருந்துச்சுன்னு நினைச்சுதாண்டி இத்தனை வருஷத்தை நான் வீணாக்குனேன். ஆனா இல்லடி, இல்ல, எனக்கான காதல் என் வைஷு கிட்ட தாண்டி இருந்திருக்குது. இதுக்கப்புறம் பாருடி என் வைஷுவோட நான் எப்படி வாழ போறேன்னு. அதோட இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாணி. இன்னொரு டைம் என் லைஃப்ல நீ வந்த அன்னைக்கு தான் நீ உயிரோட இருக்கிற லாஸ்ட் டேவா இருக்கும். மைண்ட் இட்.
என்ன இது இப்பவே இந்த அர்ஜுனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்போ காலேஜ் டேஸ்ல இவனை லவ் பண்ணது அந்த வைஷ்ணவி தானா? அப்போ அவ தான் டெய்லியும் இவன் பைக்ல ஒரு கவிதை, அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட், அப்புறம் டிஃபன் பாக்ஸ்ல அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு போனது. ஐயோ இப்போ என்ன பண்றது? இவன் பக்கம் இனிமேல் நம்ம தள்ள வச்சு கூட படுக்க முடியாது. ஏன்னா இவனுக்கு கோவம் வந்தால் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வரணும் நமக்கு நல்லாவே தெரியும். வேற வழியே இல்லை. இப்போதைக்கு 2 பேரும் பிரிஞ்சு தானே இருக்காங்க. அந்த பிரிவை அப்படியே நிரந்தரமாக ஆக்கிட வேண்டியதான் அந்த வைஷ்ணவி மனசை அப்படி இப்படின்னு குழப்பி விட்டு. சிஸ்டர், ERல பேஷண்ட்க்கு blood ஏறி முடிச்சோனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? யா டாக்டர். ஓகே சிஸ்டர், யூ மே கோ நவ. அண்ட் அந்த கோமதி பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர், இதோ உடனே எடுத்துட்டு வரேன். ஹாய் பொண்டாட்டி. என்ன இப்போ எதுக்கு நீங்க ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல கேப் புக் பண்ணி வரேன்னு. பின்ன எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? ஏண்டி கட்டின புருஷனா குத்துக்கள் மாதிரி இருக்கும்போது நீ எதுக்கு கேப் புக் பண்ணி வரணும்? அதோட எனக்கு ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. அதனால தான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். உனக்கு இப்போ டியூட்டி முடிகிற டைம் தானே. நீ போய் ரெடி ஆயிட்டு வா, போ நம்ம கிளம்பலாம். இங்க பாருங்க மிஸ்டர் வருண், என்னால உங்க கூடலாம் வர முடியாது. நான் கேப்லயே வந்துக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. ஏன் மிஸ்ஸஸ் வருண், என் கூட வந்தா அப்படி நீங்க குறைஞ்சு போயிடுவீங்களா என்ன? இங்க பாருங்க வருண், சும்மா நீங்க தேவையில்லாம இப்படிலாம் பண்றதுனால உங்க மேல உள்ள கோவம் எனக்கு ஒன்றும் குறைய போறது இல்ல, சரியா? அது அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு உங்க மேல உள்ள கோவம் எப்பவுமே குறையாது, போதுமா? எனக்கு டியூட்டி முடிகிற டைம் தான். அதோட எனக்கு கேப்லயும் போக தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. தன்யா, என்னடி இது? கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆயிட்டு நானும் உங்ககிட்ட எப்படியோ சாரி கேட்டுட்டேன். ஏன் நிச்சயம் காலில் கூட விழுந்தண்டி. ஆனா நீ இன்னும் என்ன மன்னிக்காம இருந்தா எப்படி? நான் சத்தியமா அது வேணும்னு சொல்லலடி, வெறும் வார்த்தையால தாண்டி சொன்னேன். மற்றபடி அதை நான் மனசாரெல்லாம் சொல்லவே இல்லடி. சாரிடி தன்யா, சாரி ப்ளீஸ். வேணும்னா இங்க வேணா உன் காலில் விழட்டுமா? இங்க பாருங்க வருண், உங்க மேல உள்ள கோவம் எனக்கு எப்பவுமே போகாது, சரியா? சும்மா உங்க டைம் வேஸ்ட் பண்ணி என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பணும். நில்லடி, எங்கடி போற? பேச எப்படி போறா பாரு. ஐயோ, இவ கோவத்தை எப்படிதான் சரி பண்றது? ஆனா முன்னாடிக்கு இவளுக்கு என் மேல நல்லாவே கோவம் குறைஞ்சிருக்கு. நல்லானும் இல்ல, இவளுக்கு என் மேல சுத்தமா இப்போலாம் கோவமே கிடையாது. ஆனாலும் சும்மா வீம்புக்கு தான் இருக்கான். எதனால இப்படி நடந்துக்கிறான் தான் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. கடவுளே, இப்போ என்ன பண்றது? ஐயோ கடவுளே, இவ கோவமா இருந்தா கூட இவ கோவத்தை சரி பண்ணலாம். ஆனா இவளுக்கு சுத்தமா என் மேல கோவமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இப்ப என்ன பண்றது? இதுக்கான சொல்யூஷன் யார்கிட்ட கேட்கறது? பேசாம ஆதிக்கிட்ட கேட்போமா? வேண்டாம், அந்த நாய் என்ன கலாய்ச்சே தள்ளும். அதுக்கு ஐயோ, ஆனாலும் இன்னும் எவ்வளவு நாள் தான் இவ கோவப்படுற மாதிரி என்கிட்ட நடிச்சுட்டே இருக்க போறானே தெரியலையே. கடவுளே. ஹே ஹாய். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டேன். பை தி வே ஐ அம் சோனியா. உங்க நேம்? ஹலோ, யார் நீங்க? நீங்க பாட்டு வந்தீங்க, உங்க நேம் சொன்னீங்க, என் பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாம் ஒரு விஷயமா தான். ப்ளீஸ் உங்க நேம் மட்டும் சொல்லுங்களேன். வருண். வருண், உண்மையாவே உங்க நேம் ரொம்ப அழகா இருக்குது. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க, எனக்கு வேலை நிறைய இருக்கு. வருண், கூல். இங்க பாருங்க வருண், என் பேரு சோனியா. நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே ரஷ்யால தான். ஏங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஹலோ வெயிட் வருண், நான் என்ன சொல்லியே முடிக்கல. இங்க பாருங்க வருண், ஆக்சுவலா எங்க கிராண்ட்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்கள அட்மிட் பண்ணிருக்கோம். நானும் உங்களை ஒரு 1 வீக்கா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க இங்க அடிக்கடி வந்துட்டு போறத நானும் அடிக்கடி பார்த்துருக்கேன். ஆக்சுவலா என்னோட பெரிய எய்மே இந்தியால ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுங்கிறது தான். பட் எங்க மம்மி டாடி எல்லாருமே ரஷ்யால தான் இருக்காங்க. பட் எனக்கு இந்தியன் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு இங்க செட்டில் ஆகணுங்கிறது தான் ஆசையே. எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு மிஸ்டர் வருண். வாட்? எஸ் மிஸ்டர் வருண், ஐ மீன் லவ் வித் யூ. ஆக்சுவலா இந்த ஓல்டு மூவிஸ்ல எல்லாம் ஒரு கான்செப்ட் வரும்ல, கண்டவுடன் காதல். அதுதான் எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட விருப்பத்தை நான் சொல்லிட்டேன். உங்க விருப்பத்தை நீங்க இப்ப வேணாலும் சொல்லலாம், இல்ல நல்லா யோசிச்சு கூட சொல்லலாம் மிஸ்டர் வருண். பட் ப்ளீஸ் ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஹலோ, வெயிட். நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் தெரியாது, இதுக்கப்புறம் நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். அதான் கேக்குறாங்களா சார், சொல்லுங்க. இவன் என்ன ஒரு மாதிரி பேசுறான், பத்தாததுக்கு இப்படி முறைக்கிறான். ஒண்ணுமே புரியலையே. ஹே, do you have any basic manner? 2 பேர் பேசிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு இன்டர்ஃபியர் ஆகி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நானும் இவரு பேசிட்டு இருக்கோம். சோ தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போறீங்களா? ஐயோ, இவ வேற ஒருத்தி சரீரத்தில என்ன வேற ஊத்திட்டு இருக்காளே. யாரு இவனே தெரியல. ஐயோ, இவ வேற முறைக்கிறாளே. கடவுளே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட தான் சொல்றேன். நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கோம் சொல்றேன். கொஞ்சம் கூட பேசிக் சென்ஸ் இல்லாம இங்க நின்னுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு போறீங்களா? யார் ஃபர்ஸ்ட் நீங்க?
இவரோட பொண்டாட்டி. பொண்டாட்டியா? மிஸ்டர் வருண் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவங்க? பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். இதுல என்னடி உனக்கு சந்தேகம்? ஏய் யாரு நீ முதல்ல? நானும் பார்த்துட்டு இருக்க, முன்னாடில இருந்து புருஷன் கிட்ட நின்னு அப்படியே பேசிட்டே இருக்கேன். இங்க பாரு, எனக்கு இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், சரியா? இன்னொரு தடவை என் புருஷன் பக்கம் நீ தலை வச்சு படுத்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாட் வருண், இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க உங்க வைஃபா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ இவ வேற ஒருத்தி சும்மா டென்ஷன் பண்ணிட்டே இருக்கா. இங்க பாருங்க வருண், உங்ககிட்ட தான் கேக்குறாங்க, சொல்லுங்க நான் யாருன்னு. ஆஹா, என்னடி? என்னடியா வருண், அவ நான் சார்னு கேக்குறா, சொல்லுங்க அவகிட்ட. நீங்க எனக்கு தொட்டு தாலி கட்டியிருக்கீங்க, நான் உன் பொண்டாட்டின்னு அவகிட்ட சொல்லுங்க. பரா, என் பொண்டாட்டிக்கு எப்படி கோவம் வருதுன்னு. சரி சரி, இங்க பாருங்க சோனியா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் லவ் மேரேஜ். இவங்க தான் டாக்டர் தன்யா, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்களை நான் பார்க்க வரும்போது தான் நீங்க என்ன பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சோனியா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. வருண் பட் என்னடி சும்மா பட்டுக்கிட்டுனா? அவர் தான் சொல்றாருல அவரோட பொண்டாட்டினா, ஏன் முன்னாடியே சும்மா என் புருஷனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, பட்டுக்கிட்டுனாலும் ஒன்றும் நடக்காதீங்க, சரியா? ஏன்னா குத்துக்கள் மாதிரி அவருக்கு பொண்டாட்டி நான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த காலி பண்ணிட்டு சில்லோ அவ்வளவுதான் சொல்லுவேன். வருண் நீங்க வாங்க, நம்ம கிளம்பலாம். போனா பொண்டாட்டி வாங்க. வருண், எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, அதனால என்ன தூக்கிட்டு போங்க இங்க இருந்து. இப்போ நீ என்னடி சொன்ன? எனக்கு காலெல்லாம் வலிக்குது, தூக்கிட்டு போங்கன்னு சொன்னேன். ஏன் உங்களால தூக்கிட்டு போக முடியாதா? எனக்கு இப்பவே என் புருஷன் வருண் என்ன தூக்கிட்டு போகணும். உன் புருஷனுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? நீ வாடி, சொன்னா கார் வரைக்கும் இல்ல, நம்ம வீடு வரைக்குமே தூக்கிட்டு போறேன். போலாமா செல்லம்? சரி. ஹே இங்க பாரு, இன்னொரு வாட்டி என் புருஷன் பக்கம் நீ தலை வச்சு படுத்து அவ்வளவுதான். நான் பாக்குறதுக்கு தான் டாக்டர், ஆனா என் புருஷன் வந்துட்டா கொலகாரியா கூட மாறதுக்கு ரெடியா இருக்கேன். போடி முதல்ல இங்க இருந்து ஓடு. வந்துட்டா பெரிய குருவி மண்டையை வச்சுட்டு ஓடி இங்க இருந்து. ஆத்தி, இவங்க இருக்க கோவத்தை பார்த்தா கண்ணாலே எரிச்சு பஷ்பமாக்கிடுவாங்க போல. எதுக்கு வம்பு? ஹே சாரி गाइस, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். சாரி गाइस and happy married life guys, bye. தன்யா, அப்போ உனக்கு என் மேல உள்ள கோபம் போயிடுச்சா? அதெல்லாம் எப்போவோ போயிடுச்சு. நான் சும்மா இவ்வளோ நாள் சீன் தான் போட்டுட்டு இருந்தேன். வருண், உங்களை நான் சின்ன தூக்கிட்டு போக சொன்னேன். இப்போ நீ தூக்கிட்டு போறீங்களா இல்லை கேப் புக் பண்ணி நானே போட்டுமா? அதை விட மாமாவுக்கு வேற என்ன வேலை இருக்கு? என் செல்லா குட்டியை தூக்குறதை விட வேற என்ன வேலை இருக்கு? ஐ லவ் யூ தன்யா. லவ் யூ டு வருண். சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புனா. தன்யா ரியலி? வேண்டாடா போங்க. சரி பாவம், இவ்வளோ நாள் காக்க வச்சிட்டமே, சின்னக்கி கொடுக்கலாமே நினச்சேன். நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறதை பார்த்தா இங்கே தான் நம்ம இருக்கணும் போல இருக்கு. சரி விடுங்க, வேண்டாடா விடுங்க, நான் கேப் புக் பண்ணியே போகிறேன். என்ன? அப்படிலாம் இல்லடி, அது நான் சும்மா தான் கேட்டேன். அது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சா, அதனால தான் கேட்டேன். சாரிட்டி சொன்னா வேண்டான்னு. இன்னைக்கு பாரு மாமா எப்படின்னு உனக்கு காட்டுறேன். போலாமா ஜில்லு? போலாமா டாக்டர் மேடம்? போலாண்டா வருண் பேபி. என்ன டாவா? பாடி வா, வீட்டுக்கு போனோன்னு உனக்கு எல்லாருக்கும் மொத்தமா வச்சுக்கிறேன். அதையும் பார்க்கலாம். என்னது? வா, நீ முதல்ல வீட்டுக்கு வாடி, அப்புறம் தெரியும் வரும் யாருன்னு. ஐ லவ் யூ ஜில்லு. லவ் யூ டு வருண் பேபி. பேபி வீட்டுக்கே வந்தாச்சு. இன்னும் கையிலே வச்சிட்டு இருந்தா எப்படி? இறக்கி விடுங்க. என்னது? அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோமா? என்னால இறக்கி விட முடியாது. என்னன்னே தெரியலடி, உன்னை இப்படியே வச்சுக்கணும் போல இருக்குது. அது மட்டும் இல்லாம நீ தான் ஹாஸ்பிட்டல்ல என்னென்னமோ சொன்ன. சோ ஜில்லு, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாடி? உன்னை பக்கத்துலேயே வச்சுட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தாண்டி தெரியும். அதோட நான் சும்மா தாண்டி இருந்தேன், நீ தாண்டி ஹாஸ்பிட்டல்ல வீட்டுக்கு போனோன்னா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னேன். ஸோ நம்ம விரதத்தை இன்னைக்கே முடிச்சிடக்கூடாது. அது நான் சும்மா சொன்னேன். எதே சும்மா சொன்னியா? என்னடி நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொன்ன, அதனால நானும் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டேன். ஸோ நம்ம இப்போ பெட்ரூமுக்கு போறோம், நீ வா. வேண்டாம் விடுங்க. முடியாதுடி, பொண்டாட்டி. அப்பா பெட்ரூமுக்கு வந்தாச்சு. என்னடி இது, ஹால்ல இருந்து பெட்ரூம் போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது?
என்னது இவ்வளவு நேரம் ஆகுதா? வருண், ஒரு நிமிஷம் கூட ஆகல நீங்க ஹால்ல இருந்து பெட்ரூம்க்கு வரதுக்கு. உங்க அலும்பு தாங்க முடியல. முதல்ல இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்க. முடியாது ஜில்லு, நான் பாட்டுக்கு 7 தான் இருந்தேன். நீ தானே என்னென்னமோ சொல்லி சும்மா இருந்தேன்னு சுரண்டி விட்ட. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு. வருண், வேண்டாம், விடுங்க. முடியாது. ஐயோ வருண், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே வந்திருக்கேன். இன்னும் ஃப்ரெஷ் ஆகல. அட்லீஸ்ட் நான் போய் ஃப்ரெஷ் ஆச்சும் ஆயிட்டு வரனே. நீ சொல்றதும் சரிதான். ஆனா சரி ஓகே, நானும் வரவா? 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம். என்னது? இங்க பாருங்க, அடி வாங்குவீங்க. ஒழுங்கா இங்கே நல்ல பிள்ளையா இருந்தீங்கன்னா எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணுனீங்க, அவ்வளவுதான், எல்லாத்தையும் இன்னைக்கு கேன்சல் பண்ணிடுவேன். என்னது? வாய கழுபடி. ஏற்கனவே கல்யாணம் ஆகி இன்னும் பொண்ணுமே நடக்கலன்னு நிறைய நாள் நான் வேதனையில இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் எல்லாம் கை கூடி வரப்போகுது. இப்ப இதுக்கு அபஸ்கரமா பேசிட்டு இருக்கா? இப்ப என்ன, நீ ஃப்ரெஷ் ஆகணும் அதானே? சரி ஓகே, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துடுறீ, ஓகே? என்னது இங்கே வா? இங்கெல்லாம் நீங்க ஒன்றும் வெயிட் பண்ண வேணாம். நீங்க போய் ஹாலில் வெயிட் பண்ணுங்க. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு சொல்றேன், அப்ப வாங்க, ஓகே? என்னடி இத்தனை ரூல்ஸ் போடுறா? சரி ஓகே, நான் ஹாலே வெயிட் பண்றேன். நீ போய் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, ஓகே? விட்டாதான் போக முடியும் வருண் பேபி, முதல்ல விடு. ரொம்ப தண்டி பண்ற. பாத்துக்கிறேன். சரி ஓகே, போயிட்டு சீக்கிரமா வா. அப்பாடா, குளிச்சாச்சு. ஆனாலும் கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்கு. இருந்தாலும் பாவம் வருண் பேபி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல காக்க வச்சா சரி வராது. சரி ஓகே, வருண் பேபிக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். பேசாம அந்த சாரியை கட்டிட வேண்டியதான். கரெக்ட். சரி ஓகே, சீக்கிரம் வார்ட்ரோப்ல உள்ள பிங்க் கலர் சாரியை கட்டிட்டு வருணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். கரெக்ட். என்ன இது, இந்த வார்ட்ரோப்ல தானே பிங்க் கலர் சாரியை பார்த்தோம். ஒருவேளை அந்த பக்கம் இருக்கும், எங்க இல்லைன்னா அங்க தானே இருக்கும். ஐயோ பாவம், வருண் வேற ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சீக்கிரம் இந்த சாரியை கட்டிட்டு வெளியில போகணும். கதின்ன தா தின்ன கதின்ன தா